தார்மீக பொறுப்பேற்று நமக்கு இந்த கோரிக்கை அனைத்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஊழியர்கள் வந்து இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுடைய வேலை படிக்கிறது உள்ள லீவ் போடுறாங்க, அவங்களுடைய வேலை நேரம் குறையுது, எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க இருந்து வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த அரசுக்கு வந்து நேரடியாக கவனம் வந்து போகுது தெரிஞ்சுதான் இருக்குது. ஆனா இன்னமும் இந்த அரசு வந்து இதுக்கு உண்டான அந்த கோரிக்கை நிறைவேற்றுக்கு உண்டான எந்த நடவடிக்கை எடுக்காதது ரொம்ப மன வருத்தம் அளிக்கிறது. இந்த நகராட்சி கொம்மி பஞ்சாயத்து இறந்து போன ஊழியர்களுக்கு வந்து பாதித்தாரர்களுக்கு பல்நோக்கு முறைப்படி பணி வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் வந்து நமக்கு வந்து ஒரு சரியான எப்படி அமைக்க போகுது. ஏன்னா யாராவது ஒவ்வொரு இதுவும் கொடுக்குறாரு, அதை வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த அரசு வந்து அங்கே முடிவெடுக்க சட்டசபையில் கூட்டத்தை வந்து முடிவெடுக்கிறது வந்து நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றாதான் அந்த அரசு வந்து முழு தேவையை காட்டுறது தெரியணும். ஏன்னா இந்த சொல்லிட்டு அந்த பட்ஜெட்ல அது வந்து சம்பந்தங்களை கேட்டார். எந்த அறிக்கையை வந்து நீ வந்து நீங்க அறிக்கை விட மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றினாதான் இந்த அரசு வந்து முழுமையானதாக இருக்கும்ட்டு சம்பந்தங்களை வந்து சொல்லியிருக்காரு. மற்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இது துறை சார்ந்த எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அதனால இந்த அறிவிப்போட இல்லாம இங்க நமது அருமை அண்ணன் தோழர் அவர்களுக்கு அனைவருக்கும் உழவக்கரை நகராட்சி, பூஜை நகராட்சி, கொம்மை பஞ்சாயத்து அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த சம்பளமும் பென்ஷனும் இந்த பணிக்கொடைகள் இன்னும் போன அலவன்ஸ் எல்லாமே வந்து அரசு நேரடியா வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்ட்டு உங்களை வந்து எப்படி கை கோப்பி கேட்டுக்கிறோம். எங்க கோரிக்கையை வந்து உடனடியாக நிறைவேற்றுங்க. இந்த நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று மாலைக்குள்ளே எங்களுக்கு வந்து அறிவிக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அதன் துறை எங்களது துறை சார்ந்த அதே மந்திரி நீங்க தான் மந்திரியா இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு நான் சொல்லி புரிய கிடையாது இல்லை. என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன அடிப்படையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி இந்த கொரோனான்ற அந்த பெரும் நோயில வந்து இந்த ஊழியர்கள், இந்த நகராட்சி ஊழியர்களும் பொதுப்பணி தொழில் ஊழியர்களும் மற்ற இந்த ஊழியர்கள் இல்லைன்னா இந்த கொரோனா காலத்தில் புதுச்சேரி மக்களை யாரும் காப்பாற்றிருக்க முடியுமா? நம்ம தோழர் நான் சொல்லிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் எழுதுறேன். இந்த தோழரை வந்து நான் வந்து எங்க ரிலேஷன் ஒருத்தர் கொரோனா எடுத்துனாங்க. இவர் வண்டி ஓட்டு வர டாக்டரை கூட்டு வர ஒரு மாஸ்க் கூட இல்லாமல் வந்தார். அந்த பாடி கவரோட போட்டாங்க, மாஸ்க் போடலையா என்னப்பா இருக்கிற வேலையை அதை வேற போட்டு கைடி நிற்க முடியல பாட்டாரு. ஆனால் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த கொரோனா டைம்ல உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இந்த நகராட்சி ஊழியர்களும் கொம்மை பஞ்சாயத்து ஊழியர்கள் இவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க. அது கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு கணக்கு தெரியல. அதெல்லாம் நீங்க பார்த்துருந்தா மனசு உங்களுக்கு மனசாட்சியில் ஒன்று இருந்திருந்தா இந்நேரம் அவங்களோட கோரிக்கைகளையும் ஒருத்தவங்களுடைய இந்த பணியில இருந்து ஓய்வு பெற்றாங்க அவங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்காம இந்த கிராஜுவேட்டி, இந்த லீவ் சேலரி, குரூப் பென்ஷன் அது எவ்வளவோ இருக்குது. அவங்க வந்து உழைச்சிட்டு அரசுக்காக ராம பகமா வாய்க்காலும் மனத்தெல்லாம் அள்ளிட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. இறந்து போயிட்டு அவங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க. இன்றைக்கு இன்னும் தொடர்ந்து இந்த அரசுக்காக இந்த ஊழியர்கள் உழைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொந்தத்துக்காக உழைக்கிறாங்க. இந்த அரசு இந்த புதிய மாநிலமும் இந்த பூஜை இந்த இருக்கிற இந்த ஊர் சுகாதாரமும் சுத்தமாகவும் இருக்கிறதா இந்த ஊழியர்கள் உழைக்கிறாங்க. அதுக்கு கூட இந்த அரசு வந்து இந்த ஊழியர்கள் மேல வந்து கண்பார பார்க்கலன்னா அது என்ன நிலைன்னு தெரியல. இந்த அரசு வந்து இதை வந்து உடனடியா வந்து எங்களோட கோரிக்கைகளும் உடனே நிறைவேற்ற ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கிற எனது அனைத்து சகோதரர்களுக்கும் என் முதல்வர் அனைவருக்கும் கூறிக்கொண்டு நன்றி பற்றி விடைபெறுகிறேன். நன்றி.